நான் ஒரு தீவிரமான அதிமுக தொண்டன். பல குடும்ப வாரிசு அரசியலுக்கு மத்தியில ஒரு அடிமட்ட தொண்டன் தமிழகத்தோட முதலமைச்சராகவும் கட்சியோட பொதுச் செயலாளராகவும் ஆக முடியும்னா அது எங்க அதிமுக மட்டும் தான் சாத்தியம். அதிமுகன்றது வெறும் கட்சி இல்லங்க, என்ன மாதிரி 2 கோடி தொண்டர்களோட குடும்பம். இந்த 200க்கும் 300க்கும் மாரடிக்கிற கைகூலி கூட்டம் நாங்க இல்ல. கட்சி பதவியிலையும் இருப்போம், கட்சிக்காக போஸ்டரும் ஒட்டுவோம். மக்களோட நலனுக்காகவும் தமிழரோட பெருமைக்காகவும் ஓயாம உழைச்ச எங்க கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கு இன்னைக்கும் அரணா நிக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்க எடப்பாடியார். யோசிச்சு பாருங்க, ஒரு கிளை செயலாளரா வாழ்க்கையை ஆரம்பிச்சு தன் உழைப்பால மட்டுமே ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராகி நம்மள மாதிரி கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் நாமளும் ஒரு நாள் பெரிய ஆளா வரலான்னு ஒரு நம்பிக்கையை விதைச்சவர். அவர்தான் எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இந்தியாவுல வேற எந்த கட்சியில ஒரு கிளை செயலாளர் முதலமைச்சரா இருக்காரு? எங்க ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் 2 கண்ணா நினைச்சு இப்ப வரைக்கும் அதிமுகவை பாதுகாத்துக்கிட்டு வராரு. ஆனா இன்னைக்கு சில பேரு கட்சி 2ஆ போச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. கட்சி 2ஆ போச்சுன்னு சொல்லிட்டு வரவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். முதல்ல சசிகலா டிடிவி கிட்ட கேக்குறேன், உங்களுக்கும் அதிமுக கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா உங்களை 2011லயே அடிப்படை உறுப்பினரா கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கினாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி கட்சிக்குள்ள திரும்ப வரணும்னு நினைக்கலாம்? அடுத்ததா ஓபிஎஸ், நீங்க முதலமைச்சர் பதவியில இருந்த வரைக்கும் வாயை திறக்காம பதவியை புடுங்கினதும் தர்ம யுத்தம்னு சொல்லி ஏன் டிராமா போட்டீங்க? நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறப்ப எதுக்கு அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டீங்க? தொண்டர்கள் கோவிலா மதிக்கிற அதிமுக கட்சி அலுவலகத்தையே உடைச்சி நாசம் பண்ணிட்டு இப்ப அதிமுக சேர்த்துக்கோங்கன்னு சொல்றீங்க. எதிரி வீட்டுல அவகாசமா டீ குடிக்கிற நீங்களும் தொகுதி தொகுதியா போய் மக்கள் வெள்ளத்துல மிதந்துட்டு வர எங்க எடப்பாடியாரும் எப்படி ஒண்ணாக முடியும்? இன்னைக்கு அதிமுக கட்சிக்குள்ள வரணும்னு நினைக்கிற ஓபிஎஸும் டிடிவியும் தான் அதிமுகவோட ஆஸ்தான சின்னமான இரட்டை இலையை எதிர்த்து பலாப்பழ சின்னத்திலையும் குக்கர் சின்னத்திலையும் போட்டி போட்டீங்க. அதெல்லாம் நாங்க மறந்துடுவோம் நினைச்சீங்களா? அடுத்த கேள்வி, எதிர்கட்சியா இருக்கிறப்ப இந்த திமுக அதிமுக பாஜகவுக்கு அடிமையா இருக்கும்னு சொல்லி மக்களை திசை திருப்பினீங்க. ஆனா அவங்க கிட்ட அதிமுக எந்த விஷயத்துல அடிமையா இருந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அதிமுக ஒன்னும் பாஜகவுக்கு அடிமையா இருக்கல, இணக்கமா இருந்துச்சு. அதனால பல நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கு சிறந்த உதாரணம் 11 மருத்துவக் கல்லூரி. எந்த ஒரு அரசும் ஒரே ஆட்சியில 11 மருத்துவக் கல்லூரியை அமைச்சதா சரித்திரமே இல்ல. நீட் ரகசியம் எங்களுக்கும் தெரியும்னு மாணவர்களை ஏமாத்தின திமுகவுக்கு மத்தியில மருத்துவக் கல்லூரியை கட்டி அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க 7.5% இடஒதுக்கீடும் கொண்டு வந்து பல மாணவர்களோட மருத்துவ கனவை நனவாக்குனாரு எடப்பாடியார். ஆனா இதெல்லாம் புரியாத திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுக சொல்றதையே வேதவாக்கா நினைச்சு அவங்களும் அதிமுக பாஜகவுக்கு அடிமையா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்ல போனா அடிமையா இருக்கிறது நீங்க தான். தமிழ்நாட்டுல கள்ளசாராய மரணம், பாலியல் குற்றம்னு பல அக்கிரமங்கள் நடந்தப்ப எது நடந்தாலும் வாயை திறக்காம கட்சியை அடமானம் வச்சது மட்டும் இல்லாம அறிவாலயத்துக்கு கொத்தடிமையாவும் இருக்கீங்க. எடப்பாடியார 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்ற திமுக தான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்க கூட அருகதை இல்லாம இருந்துச்சு. 2021 தேர்தல்ல அத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தும் அவ்வளோ செலவு பண்ணியும் பயம் தாங்காம பொய்யான வாக்குறுதி கொடுத்துதான் ஆட்சியை பிடிச்சது. காரணம் 3வது முறையும் அதிமுக ஆட்சி அமைஞ்சிடுன்ற பயம். திமுகவோட பித்தலாட்டத்தை போன தேர்தல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு பின்னாடிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற கொஞ்ச நாள்லயே கஜா புயல், நிவர் புயல், கொரோனான்னு எது வந்தாலும் திமுக மாதிரி மக்களை அம்போன்னு விடாம மக்களுக்காக ஓடி ஓடி வேலை செஞ்சு பேரிடர் காலத்திலையும் தமிழ்நாட்டுல சிறப்பான ஆட்சி நடத்தி காமிச்சாரு எடப்பாடியார். அதிமுக மக்கள் நலன்ல அக்கறை உள்ள கட்சியா இருக்கிறதுனாலயே மக்கள் கிட்ட அதிமுக மேல இருக்கிற நம்பிக்கைய என்னைக்கும் யாராலையும் அழிக்க முடியாது. எது பண்ணாலும் அதுல விளம்பரம் தேடுற இப்ப இருக்கிற பொம்மை முதல்வர் எடப்பாடியார் கால் தூசிக்கு கூட வரமாட்டாருன்றத மக்கள் இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதிமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, ஆசைத்து கூட பார்க்க முடியும்.